இப்போ வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு பூஜைக்கு ப்ளஸ் லக்ஷ்மிக்கு போற்றி சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கு வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு கொடுப்போம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஏன்னா வரலட்சுமி பூஜை வர ஃப்ரைடே வருது இல்லையா, அதனால பூக்கள் பயங்கர ரேட்டாக விற்கும். அன்னைக்கு எங்கே வாங்குறோம் அப்படின்னா, அதனால ஒரு 2-3 நாள் இருக்கும் போதே வாங்கிடலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டுக்கு கிளம்பியிருக்கேன். பூ மார்க்கெட் போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பூ மார்க்கெட் போனாலும் ஒரே கடையில் தான் வாங்குவோம். அப்போ தான் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதனால் நாங்கள் எப்போ பூ மார்க்கெட் போனாலும் ஒரே ஷாப்பில் தான் வாங்குவோம். பூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட் 2 சைடும் ஃபுல்லாக பூக்கடைகள் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் வாங்குகிற பூக்கடைக்கு நேராக போயிடுவோம், வேறு எந்த கடையிலையுமே நிறுத்தாமல். நாங்கள் எந்தெந்த கலர்லலாம் ரோஸ் வாங்கினோம், அதுக்கப்புறம் என்னென்ன பூ வாங்கணும், அப்புறம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ எல்லாமே கலந்து தான் வாங்கியிருக்கோம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ரொம்பலாம் வாங்கலை, கேஜி கணக்கிலலாம் வாங்கலை, 1/4 கிலோ அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா தாளம்பூ தான் ரொம்ப விசேஷம். ஆனால் இப்போ தாளம்பூ இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போவே வாங்கி வச்சாலும் நல்லா இருக்காது, ஏன்னா இன்னும் 2 டேஸ் இருக்கு வரலட்சுமி பூஜைக்கு. அதனால தாமரை பூ மட்டும்தான் வாங்கினேன். சரி, இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே பண்ணுவேன். எப்போ பூ மார்க்கெட் போயிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸு, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸு, அப்புறம் செவ்வந்திய பூ கொஞ்சம் நல்லா பெருசு பெருசா இருக்கும் இந்த செவ்வந்தியப்பூ, அப்புறம் தாமரைப்பூ. தாமரைப்பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10 ரூபாய்க்கு 5 தாமரைப்பூலாம் நான் வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட ரேட் 25 ரூபாய் சொன்னாங்க. 2 தாமரை பூ வாங்கினேன். ஒன்று செந்தாமரை, இன்னொன்று வெண்தாமரை. 2லையுமே ஒன்று அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா தாமரை பூல இந்த குங்கும அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா, அது நான் பண்ணுவேன். 108 போற்றி சொல்லி பூஜை பண்ணுவேன். வரலட்சுமி பூஜை அப்போ மட்டும்தான் இது பண்றது மோஸ்ட்லி. அதனால அது கண்டிப்பா வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த பூக்கள் எல்லாமே வாங்கினேன். இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நான் 170 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இந்த பூக்கள் எல்லாத்தையுமே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு டப்பா, அது எந்த டப்பா வேணாலும் வச்சுக்கலாம். நான் பெட்டி கடைகள்லாம் விற்கும்ல மிட்டாய்கள் போட்டு, அந்த டப்பா தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக இந்த டப்பா தான் வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் பூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த டப்பாவே தான் எடுத்திருக்கேன். இந்த செவ்வந்தியப்பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும்ல, அந்த செவ்வந்தியப்பூ. இதுலேயே 2 டைப் இருக்கும். நான் இந்த மாடல் வாங்கினேன். ஏன்னா ஒரே ஒரு பூ ஒரு ஃபோட்டோக்கு வச்சாலும் நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும்ல, அதனால நல்லா ஒன்றுமே பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டப்பால ஸ்டோர் பண்ணிட்டு அடியிலையும் மேலையும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர பூவாக இருந்தால் ஒரு 10 டேஸ்க்கு வரும். இதே நம்ம பூக்கடைகள் இப்போ கோவில் வாசலில் அந்த மாதிரிலாம் பூக்கடை இருக்கும்ல, அந்த மாதிரி பூக்கடையில் வாங்கினா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 2 டேஸ் 3 டேஸ் கூட தாங்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பழைய பூக்கள் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அதனால நல்லா 10 டேஸ்க்கு தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம 10 டேஸ் கழித்து அதை சாமி படங்களுக்கு வச்சா கூட அந்த பூ வாடுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது பழைய பூ புது பூ அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கரெக்டாக எப்போவுமே இந்த டப்பாவில் செவ்வந்திய பூ தான் வைப்பேன். கரெக்டாக 1/4 கிலோ கரெக்டாக இருக்கும் இந்த டப்பாக்கு. இந்த பூவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவ்வந்திய பூ மட்டும் 60 ரூபா, 1/4 கிலோ 60 ரூபா. மீதி 2 பூவும் பார்த்தீங்கன்னா பன்னீர் பூ ரோஸ் 1/4 கிலோ 25 ரூபா. இந்த ரெட் கலர் ரோஸ் 1/4 கிலோ 30 ரூபா. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மட்டும் செவ்வந்திய பூ ரோஸ் இது ரெண்டும் 3 பேக்கெட் இருக்குல்ல, இந்த 3 பேக்கெட்டும் 120 ரூபா.
தாமரை பூ மட்டும் 50 ரூபா, 2 தாமரை பூ 50 ரூபா, டோட்டலா 170 ருபீஸ் வந்து பூக்களுக்காக செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணதை கணக்கு பார்க்க கூடாது, ஆனா எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா வரலட்சுமி பூஜை வந்து வரதுனால பயங்கர ரேட்டா விற்கும். ஒரு வருஷம் வந்து நான் பூ வாங்குறதுக்கே அமையல சுச்சுவேஷன். ஏன்னா மார்க்கெட் போறதுக்கு டைமிங் வந்து சுச்சுவேஷனே அமையாததுனால லேட்டா போனேன். இப்போ இன்னைக்கு தான் வரலட்சுமி அழைக்க போறோம், அன்னைக்குங்க மார்னிங் நான் போனேன். பயங்கர ரேட்டு, நாளைக்கு வரலட்சுமி பூஜைல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையுமே அவ்வளோ ரேட்டு. இருந்தாலும் கொஞ்சமா வாங்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது ரோட்டு கடைகள்ல அதிகமா இருக்கும். ஒரு முழமே 100 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு முழம் பூ எப்படி பத்தும் பூஜை அப்ப? அதனால சரி பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரி வாங்கிறது. அது இப்பெல்லாம் வந்து ஒரு 2-3 டேஸ் இருக்கும் போதே போயிட்டு நம்ம மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடலான்னு. இந்த பன்னீர் ரோஸ்ல பாத்தீங்கன்னா ரோஸ் உதிர்ந்துரும் சீக்கிரத்துல. நடுவுல ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சோம் அப்படின்னா உதிராம இருக்கும் அப்படின்னு என்னோட மாமியார் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனா என்னதான் நம்ம இந்த ரோஸை வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலும் உதிர்ந்துரும் தான். இது வந்து உடனே யூஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இன்னைக்கு ஈவினிங் சாமி கும்பிடும் போது அந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணிடுவேன். இந்த ரோஸை மட்டும் என்ன பண்ணுவேன்னா காஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட மாட்டேன். அது அப்படியே வந்து ஹேர் பேக்கு அந்த ட்ரை பவுடர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ்க்கும் அதை வந்து யூஸ் பண்ணலாம். பைத்த மாவு, இந்த ரோஸோட பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்றதுக்கும் நான் எடுத்து வச்சுப்பேன். அதனால இந்த ரோஸ் வந்து எப்பவுமே ரெகுலரா போறப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கிடுவேன். வாங்குற பூவை வந்து யூஸ் பண்ணனாலும் பண்ணாட்டியும் இந்த பூ வந்து உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். சில நேரத்துல சாமி படங்களுக்கு வைக்காம எல்லாமே உதிர்ந்து கொட்டிடும். அப்ப 108 போற்றி சொல்லும் போது இந்த உதிரி பூக்களை யூஸ் பண்ணிக்குவேன். சில நேரத்துல நமக்கு வேணாம் 108 போற்றி சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரோஸை வேஸ்ட் பண்ணாம அப்படியே ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். 10 டேஸ் வரைக்கும் வரும். அந்த ரோஜா பூ அப்புறம் செவந்திய பூ அதெல்லாம். இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் சீக்கிரத்துல உதிர்ந்துரும். ஒரு 2-3 டேஸ் கூட அது வராது, கண்டிப்பா வராது. 1 டே மட்டும்தான் வரும். இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இதுல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவா இருக்கதா ஒரு டப்பாலையும், அப்புறம் உதிர்ந்துரும், என்ன பண்ணாலும் உதிர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்க பூக்களை இன்னொரு டப்பாலையும் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களா எடுத்து நம்ம அடுக்கி அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது ஈஸியா இருக்கும். அப்போ உதிர்ந்து கொட்டாத அளவுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் உதிர்ந்துரும், பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும்ல. அதனால இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு 2 பாக்ஸ் எனக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கும் போதே உதிர்ந்த இதழ்கள் தான் இது. நிறைய ரோஸ் வீணா போன ரோஸ்லாம் இல்லை. இந்த ஒரு 3 ரோஸ் தான் வந்து கொஞ்சம் உதிர்ந்து கொட்டி அப்படியே இருந்துச்சு. அதை மட்டும் நானே உதிர்த்துட்டேன். மித்தது எல்லாமே அந்த ரோஸ்ல இருந்து உதிர்ந்த இதழ்கள் தான். பூக்கள் வந்து கொஞ்சம் கூட வீணா போகாம நல்ல பூக்கள் தான் மார்க்கெட்ல கிடைக்கும்ல. அதனால அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ இந்த 2 பாக்ஸையுமே வந்து மேல டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. எப்பவுமே மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றத பண்ணிடுவேன். இந்த பூக்கள் விஷயத்துல மட்டும் உடனே பண்ணிடுவேன். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால அந்த மாதிரி பண்ணிடுவேன். அவ்வளவுதான். இப்போ வரலட்சுமி பூஜைக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் பூஜை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாள் வியாழக்கிழமை அம்மனை அழைச்சிட்டு லக்ஷ்மிய வந்து அழைச்சிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து சாமிக்கு பூக்கள்லாம் போட்டு பூஜை பண்ணுவோம் இல்லையா, அது முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கும் அப்படியேதான். அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்து சாமிய எடுத்து வைக்கணும். அன்னைக்கும் மார்னிங் பூஜை பண்ணிட்டு தான் நான் எடுத்து வைப்பேன். ஸோ 3 நாள் கண்டினியூஸா நமக்கு பூக்கள் தேவை. இவ்வளோ பூக்கள் நமக்கு இருக்கு. வெறும் 120 ருபீஸ்க்கு நான் இவ்வளோ பூக்கள் வாங்கியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு வரும். இப்போ வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு பூஜைக்கு பிளஸ் லக்ஷ்மிக்கு போற்றி சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கு
வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு கொடுப்போம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். 100 ருபீஸ் எய்ம் பண்ணி போனோம், ஆனால் 120 ருபீஸ் ஆயிடுச்சு இந்த பூக்கள். பட் பரவாயில்ல, ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு முழம் தான் விற்கும் பூஜை அன்னைக்கெலாம். அதுக்கு இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நல்ல திருப்தியாக மனசுக்கு நிறைவாக எல்லா படத்துக்கும் பூ போட்டு நம்ம போற்றி சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் நிறைய போட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது மனசுக்கே நிறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் தாழம்பூ மட்டும்தான் வாங்கலை, 2 தாமரைப்பூ மட்டும், வெண்தாமரை ஒன்றும் செந்தாமரை ஒன்றும் மட்டும் வாங்கியிருக்கேன். தாழம்பூ அன்னைக்கு இங்கே தான் கிடைக்கும், ஒரு வேளை கிடைச்சிதுன்னா வாங்குவேன், அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா தாமரைப்பூ போற்றி சொல்லும்போது எனக்கு இது சொல்ல பிடிக்கும், அதனால அதை வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி வரலட்சுமி பூஜைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு நான் பூக்கள் வேலையை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.